Dear students, இன்னைக்கு நம்ம 10th CBSE triangles பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய சாப்டர் என்ன அப்படின்னா கான்க்ருவென்ட். கான்க்ருவென்ட்டோட அப்படின்னா என்ன அப்படின்றத ஆல்ரெடி நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். சேம் சைஸு அண்ட் சேம் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் எல்லாம் கான்க்ருவென்ட் பார்த்துருப்போம். ஓகேவா? ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, சைடு 3, 4, 5 சைடு உள்ள ஒரு ட்ரையாங்கிளுக்கு இன்னொன்று 3, 4, 5 உள்ள ட்ரையாங்கிள்ஸ் கான்க்ருவெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கான்க்ருவெண்ட்டில் கான்செப்ட்லேருந்து இப்போ புதுசாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிமிலர் அப்படின்ற கான்செப்ட்குள்ளே போக போகிறோம். கான்க்ருவெண்ட் மீன்ஸ் சேம் சைஸ் சேம் ஷேப்பு, ஒரே சைஸில் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய இப்போ ஷேப்பை தான் என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னாக்க கான்க்ருவெண்ட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க சிமிலர் பார்க்க போகிறோம். சிமிலர். சிமிலரும் கான்க்ருவெண்ட் மாதிரி தான், சேம் ஷேப்பில் தான் இருக்கும், ஆனால் சைஸ் டிஃபர் ஆகலாம். ஓகேவா? இப்போ வந்து 2 பேங்கிள்ஸ் போட்டிருக்கோம், கையில் 2 பேங்கிள் போட்டிருக்கோம். இது ஒரு பேங்கிள், இன்னொரு பேங்கிள் இருக்குது. 2 பேங்கிளுமே ஒரே சைஸ். இப்போ நான் என்னோடய பேங்கிள் அப்படின்றப்போ 2 பேங்கிள் இருக்குமா? என்னோடய பேங்கிள் ரெண்டுமே எப்படி இருக்கும்? சேம் சைஸு சேம் ஷேப்பில் இருக்கும். அது கான்க்ருவெண்ட். சிமிலர் அப்படின்னா இப்போ என் பேங்கிள் இருக்குது, இன்னொருத்தவங்க வேறு ஒரு சைஸில் இருக்க ஒருத்தவங்களோட பேங்கிள் இருக்குது. அது ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஷேப் பேங்கிள்னாலே எப்படி தான் இருக்கும், மேக்ஸிமம் வந்து சர்க்கிளாக தான் இருக்கும். சைஸ் என்ன ஆகும்? டிஃபர் ஆகும். அதெல்லாம் என்னது? சிமிலர். ஓகேவா? சேம் ஷேப்பு பட் சைஸ் need not to be same size. ஓகேவா? சைஸ் வந்து சேமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. இப்போ நான் ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறேன், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். ஓகே, இன்னொரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைகிறேன். இது ரெண்டும் எப்படி இருக்குது? பார்க்க ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனால் சைஸ் டிஃபராக இருக்குது. இப்போ இது ரெண்டும் என்னென்னா சிமிலர். Do you understand? Congruent means same shape and same size. ஓகேவா? ஆனால் சிமிலர்னா ஷேப் சேமாக இருக்கணும் கண்டிப்பாக, ஆனால் சைஸ் வந்து சிமிலராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? என்னது இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? கான்க்ருவெண்ட் அப்படின்னா சேம் சைஸ் சேம் ஷேப்பில் இருக்கணும். பட் சிமிலர் அப்படின்னா ஷேப் மட்டும் சேமாக இருந்தால் போதும், ஆனால் என்ன தேவையில்லை, அதோட சைஸ் வந்து சேமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. நோ நீட், நோ நெசசரி. ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இது ஒரு சர்க்கிள், இது ஒரு சர்க்கிள். ஓகேவா? இது ரெண்டும் கான்க்ருவெண்டா இல்லை சிமிலரா? பதில் சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு 5 செகண்ட்ஸ் டைம் தரேன். 1, 2, 3, 4, 5. வெரி குட். கரெக்டாக சொன்ன எல்லாருக்கும் வெரி குட். ஓகேவா? இது ரெண்டுமே எப்படி இருக்குது? ஷேப் வந்து சேமாக இருக்குது. ஷேப் என்னென்ன இருக்குது? சேம். ஆனால் சைஸு சேம் இல்லை. ஓகேவா? ஷேப்பு சேமாக இருக்குது, சைஸ் சேமாக இல்லை. அப்போ இது என்னது? சிமிலர். புரிஞ்சுதா? ஓகேவா? இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். ஒரு ஸ்கொயர் இருக்குது, இன்னொரு ஸ்கொயர் இருக்குது. இது ரெண்டும் ஷேப் எப்படி இருக்குது? ஒரே மாதிரி இருக்குது. பட் சைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இது என்னது? சிமிலர். புரியுதா? ஓகேவா? இப்போ நான் பார்க்குறேன், ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்குது, ஷேப்பும் ஒரே மாதிரி இருக்குது, சைஸும் ஒரே மாதிரி இருக்குது. இதை கான்க்ருவெண்ட் சொல்லுவோமா? கான்க்ருவெண்ட்டாக இருந்தால் சிமிலராக இருக்குமா இருக்காதா? என்னோட நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னா, இது ரெண்டும் ஷேப் வந்து
சேமாக இருக்குது, சைஸ் டிஃப்ரெண்ட்டாக சைஸ் வந்து என்னவாக இருக்குன்னு சொன்னேன், நீட் நாட் டு பி சேம் சைஸ். ஒரே சேம் சைஸாக இருந்தாலும் அதை என்ன சொல்லலாம், சிமிலர்னு சொல்லலாம். புரியுதா? கான்க்ருவன்ட். அப்போது இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷனுக்கு வரோம் அப்படின்னா, எல்லா கான்க்ருவன்ட் ஷேப்பும், ஆல் கான்க்ருவன்ட் shapes are similar, but all similar shapes need not to be congruent. கிளியரா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துருக்க ஒரே ஒரு கான்செப்ட் தான். கான்க்ருவன்ட் அப்படின்னா சேம் சைஸ் சேம் ஷேப்பாக இருக்கும். சிமிலர் அப்படின்னா சேம் ஷேப்பு ஆனால் சைஸு சேமாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது, ஆனால் சேமாகவும் இருக்கலாம். புரியுதா? அவசியம்தான் கிடையாது, சேமாக இருக்கக்கூடாதுன்னு இல்லை. 2 ஸ்கொயர் எடுத்துக்கிறேன் சேம் ஷேப்பில் அப்படின்னா இது சிமிலர் தான், இதுவும் சிமிலர் தான், இதுவும் சிமிலர் தான், இதுவும் சிமிலர் தான்.